ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்லூரி விடுதி உணவில் நத்தை கிடந்துள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே கிள்ளிக்குளம் வஉசி வேளாண் கல்லூரி விடுதியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் நத்தை கிடந்ததால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கல்லூரி விடுதியில் 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கி விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சிகள் மற்றும் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மதியம் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது ஒரு மாணவியின் தட்டில் நத்தை கிடந்துள்ளது. இதனிடையே ஒரே இடத்தில் சமையல் செய்து பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு தனித்தனியாக உணவு எடுத்து சென்றபோது வேப்ப மரத்திலிருந்து நத்தைகள் விழுந்திருக்கலாம் என்றும் சமையல் செய்யும் போது இவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை என்றும் விடுதி காப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய திருவள்ளூர் இரட்டை கொலை சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே 2 பேர் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் ஒண்டிக்குப்பத்தில் கடந்த மாதம் 16ஆம் தேதி அதிவேகமாக இருசக்கர வாகனம் ஓட்டியதை தட்டி கேட்ட விவகாரத்தில் வங்கி ஊழியரான பார்த்திபன், அவருடைய நண்பர் சுகுமார் ஆகியோர் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டனர். இருவரையும் கொடூரமாக கொன்ற வழக்கில் நீலகண்டன், வினோத்குமார், ஜோதேஷ், ஜவஹர் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மதுரவாயலில் பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்தில் மாணவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சென்னை மதுரவாயல் அருகே பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. வானகரம் அருகே தனியார் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் பைபாஸ் சாலையிலிருந்து மேம்பாலம் வழியாக இறங்கும்போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் காயமின்றி தப்பினர். இதனையடுத்து போக்குவரத்து போலீசார் வேனை மீட்டு போக்குவரத்தை சரி செய்தனர். குளித்தலை அருகே தனியார் பேருந்துகள் மோதி விபத்திற்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 2 தனியார் பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் 28 பேர் படுகாயம் அடைந்தனர். குளித்தலை மணப்பாறை நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்தும் மினி பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 பேருந்துகளிலும் பயணித்த ஓட்டுநர்கள், ஒரு சிறுவன், கர்ப்பிணி பெண் உட்பட 28 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அங்கு திரண்ட பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மினி பஸ் ஓட்டுநர் மேல் சிகிச்சைக்காக திருச்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளார். நெல்லையில் இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தில் சந்தேக மரணம் என முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் இளம்பெண் உயிரிழந்த வழக்கில் விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டுள்ளார். நெல்லை பேட்டை பகுதியைச் சேர்ந்த 19 வயது பெண் தனது காதலனை திருமணம் செய்ய இருந்ததாக கூறப்படும் நிலையில் இதற்கு அவரின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனிடையே அந்த பெண் கீழே விழுந்து காயமடைந்ததாக கூறி அவரது பெற்றோர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் உயிரிழந்ததை உறுதி செய்த மருத்துவர்கள் அவரது உடலில் காயம் இருந்தது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உடலை கைப்பற்றிய போலீசார் சந்தேக மரணம் என முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் வழக்கு விசாரணை அதிகாரியை மாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கோவளத்தில் கடலில் குளித்த 3 மாணவர்கள் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் இருவரது உடலை தேடும் பணி நடைபெறுகிறது. சென்னை அருகே கோவளம் கடற்கரைக்கு குளிக்க சென்ற 3 கல்லூரி மாணவர்கள் அலையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கானாத்தூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் மும்பையை சேர்ந்த நோயல், ஜார்க்கண்டை சேர்ந்த ரிதேஷ்குமார், கோவில்பட்டியை சேர்ந்த முகேஷ் பிரவீன் ஆகியோர் பயின்று வந்தனர். இந்நிலையில் விடுமுறை தினத்தில் கடற்கரைக்கு சென்ற அவர்கள் எதிர்பாராத விதமாக அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இதில் ஒருவரது உடல் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான இருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. நாகர்கோவில் அருகே நடந்த கொலை சம்பவத்தில் சிறுவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இதன் பின்னணி குறித்து திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளன.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே டிரைவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜகமங்கலம் அடுத்த கோவில்புரம் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான கண்ணன் என்பவர் வெட்டு காயங்களுடன் நிர்வாண நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த வழக்கில் சாமி விளையைச் சேர்ந்த ஜான்சிலி மற்றும் 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். போலீசாரின் விசாரணையில் ஜான்சிலியுடன் கண்ணன் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு வந்ததும் தொடர்ந்து தொந்தரவு செய்ததால் நண்பர்களுடன் சேர்ந்து கண்ணனை ஜான்சிலி கொலை செய்ததும் தெரியவந்துள்ளது. கேரளாவில் சாலையை கடக்க முயன்ற சிறுமி பேருந்து மோதாமல் நொடியில் உயிர் தப்பினார். காண்போரின் நெஞ்சை பதற வைக்கும் இந்த காட்சி கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ளது. கொடியத்தூர் என்ற இடத்தில் ஆட்டோவில் இருந்து இறங்கிய சிறுமி மறுபுறம் சாலையை கடக்க முயன்றபோது அவ்வழியே வந்த தனியார் பேருந்து மோதுவது போல் நின்றது. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் அந்த சிறுமி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினாலும் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஆந்திராவில் YSR காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜோகி ரமேஷின் வீட்டை மர்ம கும்பல் சூறையாடி தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை விமர்சித்ததற்காக அவருடைய ஆதரவாளர்கள் முன்னாள் அமைச்சர் அம்பத்தி ராம்பாபுவின் வீடு மற்றும் காரை அடித்து நொறுக்கினர். அதைத் தொடர்ந்து NTR மாவட்டத்தில் இப்ராஹிம் பட்டினத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஜோகி ரமேஷின் வீட்டை சூறையாடிய கும்பல் வீட்டிற்கு தீ வைத்துவிட்டு தப்பி சென்றது. இந்த வன்முறை சம்பவத்தால் அங்கு பரபரப்பு நிலவியது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் தீவிரவாதிகள் மீது ராணுவத்தில் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் கடந்த 40 மணி நேரத்தில் மட்டும் 145 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். குவெட்டா உள்ளிட்ட இடங்களில் பலுசிஸ்தான் விடுதலை படை நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு வீரர்கள் 17 பேர் உட்பட சுமார் 50 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இந்த தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் நடத்தியுள்ளது. இதனிடையே தற்கொலை தாக்குதல் நடத்திய இருவரின் புகைப்படங்களை பலுசிஸ்தான் விடுதலை படை வெளியிட்டுள்ள நிலையில் இருவரும் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பு தொடர்கிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ஓடும் காரில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரில் பயணித்தவர்கள் உடனடியாக வெளியேறி உயிர் தப்பினர். புதுச்சேரியைச் சேர்ந்த பெண்ணிடம் சைபர் குற்றவாளிகள் ஆன்லைனில் 22 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணை ஆன்லைனில் ஏமாற்றி 22 லட்சம் மோசடி செய்த 3 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி செல்லிப்பேட் பகுதியைச் சேர்ந்த பெண் ஆன்லைனில் கிடைத்த வேலை ஒன்றில் சேர்ந்து ஊதியம் பெற்றுள்ளார். இதனையடுத்து அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை நம்பி அந்த பெண் பல்வேறு தவணைகளாக 22 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். ஆப்பில் அவருக்கு 45 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்திருப்பதாக காட்டியிருக்கிறது. பணத்தை தனது வங்கிக் கணக்குக்கு மாற்ற முயன்ற போதே தான் ஏமாற்றப்பட்டதை அந்த பெண் உணர்ந்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட சைபர் கிரைம் போலீசார் பெங்களூருவை சேர்ந்த 3 பேரை கைது செய்தனர். மேலும் ஆந்திராவை சேர்ந்த ஒருவரை தேடி வருகின்றனர். சேலம் அருகே ஆடுகள் திருடப்பட்ட சம்பவத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சேலம் அருகே வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 2 ஆடுகளை காரில் வந்த கும்பல் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. காக்காபாளையம் பகுதியைச் சேர்ந்த பூபதி என்பவரது வீட்டில் இந்த துணிகர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக கொண்டலாம்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் அருகே தீப்பெட்டி கேட்டு தகராறில் ஈடுபட்டு மீனவர் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். கடலூர் அருகே தீப்பெட்டிக்காக மீனவர் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் முதுநகர் அடுத்த சோனஞ்சாவடியைச் சேர்ந்த மீனவரான பூமிநாதன் அதே பகுதியில் உள்ள உணவகம் அருகே மர்ம நபர்களால் கொல்லப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சுதாகர் மற்றும் முகேஷ் ஆகிய 2வரை கைது செய்து விசாரித்தனர். கடலூர் முதுநகர் பகுதிக்கு விசேஷத்திற்கு வந்த 2வரும் மது போதையில் பேருந்தில் அலப்பறை செய்ததுடன் சோனஞ்சாவடியில் பூமிநாதனிடம் தீப்பெட்டி கேட்டு தகராறில் ஈடுபட்டு அவரை தலையில் கல்லால் தாக்கியது தெரியவந்தது. திருவெண்ணைநல்லூர் அருகே இருசக்கர வாகனம் திருடப்பட்டதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே வீட்டின் முன் நிறுத்தியிருந்த 2 பைக்குகளை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். ஏனாதி மங்கலத்தில் ஒரே வீட்டில் வசித்து வரும் விக்னேஷ் மற்றும் ராஜசேகர் இருவரும் தங்களின் பைக்குகளை வீட்டின் முன் நிறுத்தியுள்ளனர். இரவு நேரத்தில் அவர்களின் பைக்குகளை 2 இளைஞர்கள் திருடிய நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. தஞ்சாவூரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூரில் சம்பா தாளடி பயிர்களுக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணை அடைக்கப்பட்ட நிலையில் நடவு செய்த சம்பா தாளடி பயிர்கள் தண்ணீரின்றி காய்வதாக தஞ்சை பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் சுமார் 5000 ஏக்கர் பயிர்கள் கருகும் நிலை உருவாகியுள்ளதால் உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி தஞ்சை திருவையாறு புறவழி சாலையில் காய்ந்த பயிருடன் போராட்டம் நடத்தினர். சென்னை மெரினாவில் போராட்டம் செய்த கௌரவ விரிவுரையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் வழங்காததை கண்டித்து சென்னை மெரினாவில் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு கல்லூரிகளில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு நிர்ணயித்த ஊதியத்தை தமிழக அரசு வழங்கவில்லை என கூறி தலைமை செயலகத்தை முற்றுகையிட மெரினாவிலிருந்து கௌரவ விரிவுரையாளர்கள் புறப்பட்டனர். அப்போது மற்ற மாநிலங்களில் வழங்குவது போல் தமிழகத்தில் உள்ள அரசு கலை கல்லூரிகளில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 57,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என அவர்கள் முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட கௌரவ விரிவுரையாளர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். கேரளாவில் பேருந்துக்கு வழிவிடாமல் அட்ராசிட்டி செய்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவில் அரசு பேருந்துக்கு வழிவிடாமல் நீண்ட தூரம் காரை மெதுவாக ஓட்டி சென்ற வீடியோ பரவி வருகிறது. கோட்டயம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் முன்னால் சென்ற காரை முந்துவதற்காக ஹாரன் அடித்துள்ளார். ஆனால் அதை சற்றும் பொருட்படுத்தாத கார் ஓட்டுநர் பொறுமையாக பின்னால் வருமாறு சைகை செய்துள்ளார். வழியை மறித்து பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்ட கார் ஓட்டுநரின் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. கேரள மாநிலம் கண்ணூரில் ஊருக்குள் புகுந்த காட்டெருமை தாறுமாறாக ஓடி ஷோரூம் கண்ணாடியை உடைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன.
துருக்கியில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். துருக்கியின் டெக்ரிடாக் நகரிலிருந்து அத்தாலியா நோக்கி சென்ற அந்த பேருந்து திடீரென சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் இருந்த 9 பேர் உயிரிழந்த நிலையில் 34 பேர் பலத்த காயமடைந்தனர். சம்பவ இடத்தை பார்வையிட்ட அந்தாலியா மாகாண ஆளுநர் ஹலுசி சஹின் மழை பெய்ததால் சாலை ஈரமாகி சறுக்கியதால் பேருந்து விபத்திற்குள்ளதாக கூறினார். ரஷ்யா அடுத்தடுத்து நடத்திய வான்வழி தாக்குதல்களால் யுக்ரைனில் 15 பேர் உயிரிழந்தனர். யுக்ரைனின் தென்கிழக்கு பகுதியில் ஓடும் பேருந்தை ரஷ்ய ட்ரோன் தாக்கியது. இதில் சுரங்க வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பிய 15 தொழிலாளர்கள் பலியாகினர். 7 பேர் காயமடைந்தனர். இதேபோன்று சப்ரோஜியா பகுதியில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 9 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தான் நாட்டின் கராச்சியில் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு 67 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து உள்ளூர் அதிகாரிகளுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். வணிக வளாகம் உள்ளிட்ட கட்டடங்களை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாததும் தீ விபத்தின் போது தடுப்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ளாததும் தான் உயிரிழப்புக்கு காரணம் என கூறி பொதுமக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதனால் சிந்து மற்றும் கராச்சி மாகாணங்களை ஆளும் பாகிஸ்தான் மக்கள் கட்சிக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசில் சுரங்கம் சரிந்து 200 பேர் உயிரிழந்தனர். காங்கோவில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ரூபயா பகுதியில் கடந்த புதன் மற்றும் வியாழக்கிழமை சுரங்கம் சரிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் அங்கு குடும்பத்துடன் தங்கியிருந்து வேலை பார்த்து வந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட 200 பேர் உயிரிழந்ததாக கிளர்ச்சியாளர்கள் குழுவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.